இயேசுவே நன்றி. Hallelujah. Praise the Lord. Praise Jesus. Thank you, Jesus. Hallelujah. Praise the Lord. Praise Jesus. Thank you, Jesus. உமது ரத்தத்தால் எங்களை கழுவும் ஆண்டவரே, தூய்மையாக்கும் விடுதலை தாரும். அனைத்து விதமான கட்டுகள் உடைக்கப்படுத்தும் ஆண்டவரே, ஆவியானவரே. வாரும் ஐயா. ரத்தத்தால் எங்களை கழுவும் ஆண்டவரே. Cleanse everyone with your precious blood, Lord. Every mountain, mind and cast, every unclean spirit, கண்களும் காதுகளும் திறக்கப்படட்டும். வார்த்தையான ஒளி எங்கள் இதயத்திலும் மனதிலும் பிரகாசமாக வரட்டும். இயேசுவே நன்றி. ஹalleluya. praise the Lord. praise Jesus. thank you Jesus. இன்னைக்கு வந்து யோபின் புத்தகம் 22வது அதிகாரத்துல தான் இருக்கிறோம். 1லிருந்து 3 நாணித்தோம். ஆணவத்தை பத்தி நம்ம சிந்தித்தோம். எப்படி ஆண்டவர் வெறுக்கின்றார், அதோட விளைவுகள் என்ன அப்படின்னு நம்ம சிந்தித்தோம். இன்னைக்கு வந்து அதோட நம்ம தாழ்ச்சியில் வளருவதற்கு நம்ம என்னென்ன செய்யணும், தாழ்ச்சினா என்ன, அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம எப்படி வளரலாம் அப்படின்றது, அதோட படிகள் என்னென்ன அப்படின்னு நம்ம வந்து இன்னைக்கு சிந்திப்போம். தாழ்ச்சி அப்படின்றது ரொம்ப மிக முக்கியமாக தேவையான அது ஒரு அதெல்லாம் அந்த அளவுக்கு தேவை கிடையாதுன்னு நினைக்கிற ஒரு விஷயம் கிடையாது. மிக முக்கியமான ஒரு கிரிட்டிக்கலான, ரொம்ப முக்கியமான தேவையான ஒரு விஷயம். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இது எனக்கு தேவை கிடையாது, மற்றவங்களுக்கு தான் தேவை அப்படின்னு சொல்லிக்கிற ஒரு விஷயம் கிடையாது. ஆணவத்தை நம்ம வந்து ஆணவத்துக்கு வந்து ஒரு தடையாக இருப்பது இந்த தாழ்ச்சி தான். முதல்ல வந்து நம்ம அதுக்கு தேவை அப்படின்றது முதல்ல நம்மளை பத்தி ஒரு புரிதல், செல்ஃப் நாலேஜ்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. நம்மளை பத்தி ஒரு புரிதல் நமக்கு தேவை. நம்ம கடவுளின் சாயல்ல படைக்கப்பட்டிருக்கின்றோம் என்ற ஒரு புரிதல் அப்படின்றதும் மட்டும் இல்லாமல், அது மட்டும் இல்லாம அதே நேரத்தில் நம்ம நம்ம வந்து வாழ்க்கை சிறிதானது. நம்ம பாவம் செய்கின்றவர்கள் ஆண்டவரோட கிருபையால தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் அப்படின்ற ஒரு நம்ம ஒரு குறைவுகளை புரிந்து நம்ம அதிகமாக நம்மளை பத்தி ஓவர் எஸ்டிமேஷன் சொல்லுவாங்க. ஓவர் எஸ்டிமேஷன், நம்ம தகுதிக்கு மீறின சிந்தனைகள், நமக்கு இருக்கிற ஒரு நம்மளே ஏமாத்திக்க கூடாது. நான் வந்து பெரிய ஆளு அப்படின்னு சொல்லி நம்மளே ஏமாத்திக்கின்ற நிறைய பேர் நான் வந்து வாழ்க்கையில பார்த்துருக்கேன். நம்ம ஆண்டவர் வந்து வாழ்க்கையில கொண்டு வந்திருக்கிறார். ஸோ இது வந்து ஒரு ஆணவத்திற்கும் நம்ம வந்து மற்றவர்களை ஆதிக்க செலுத்துறதும் நம்ம வந்து யோசிக்கணும், நம்ம வந்து ஆசைப்படுவோம். அது நம்ம வல்லமையால தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சில பேர் எப்படின்னா சூழ்ச்சி வழியாக மற்றவங்களை விட நம்ம பேசி ஏமாத்திடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல சூழ்ச்சி வழியாக நிறைய பேர் வந்து மற்றவங்களை வந்து ஆதிக்கம் செலுத்துவதை நான் பார்த்தேன். அதே நேரத்துல இந்த அது ஆணவம், இதெல்லாம் வந்து ஆணவத்தை பத்தி நம்ம ஓவர் எஸ்டிமேஷன், நம்ம அதிகமாக சிந்திப்பது, தாழ்ச்சி அப்படின்னு சொல்லி சிந்திச்சு ஆனா போலியான ஒரு தாழ்ச்சி இருக்கு, ஃபால்ஸ் ஹியூமிலிட்டின்னு சொல்லுவாங்க. நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கின்ற ஆசிர்வாதத்தை, ஆண்டவர் கொடுத்திருக்கின்ற பல விதமான கிஃப்ட்ஸ், நம்ம தானங்கள் எல்லாம் வந்து நம்ம பயன்படுத்தாத இருக்கும்போது அது தாழ்ச்சிக்கு ஆக்சுவலா எதிரான ஒரு விஷயம், அப்படின்றத நம்ம உணரணும். புனித அக்வினாஸ் அற்புதமா அதை வந்து சொல்லி தருகின்றார். நமக்கு இருக்கின்ற திறன்களை வேண்டாம் அப்படின்னு வைக்கிறது தாழ்ச்சி கிடையாது. அதை ஆண்டவரின் மகிமைக்காக பயன்படுத்துவதே தாழ்ச்சி அப்படின்றது. இப்போ ஒரு மத்தேயு 25வது அதிகாரத்துல ஆண்டவர் ஒரு ஓமை வழியாக ரொம்ப தெளிவாக அதை வெளிப்படுத்தியிருக்கின்றார். மத்தேயு 25வது அதிகாரத்துல 24லிருந்து 27 வரைக்கும் எடுத்து வாசி பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கு ஒரு தாளந்தை கொடுத்திருக்கின்றார். அது வந்து அவர் பயத்திலேயோ எனக்கு அந்த அளவுக்கு தாளந்து கொடுக்கல, இருக்கிற தாளந்தை நம்ம அவர் மதிக்காம என்ன செய்யறாரு, அது வந்து மண்ணுல தூண்டி புதைச்சிடுறாரு. அதுவும் வந்து ஆண்டவருக்கு பிடிக்காத விஷயம். அவரும் வந்து நரகத்துக்கு தள்ளப்படுகின்றார். இது வந்து போலி தாழ்ச்சி அப்படின்றது நம்ம வந்து கொடுக்குற கிருபையை நம்ம பயன்படுத்தாம இருப்பது. ஆண்டவரே எனக்கு அந்த அளவுக்கு வந்து பெரிய இதெல்லாம் வந்து செய்ய நான் விரும்பல அப்படின்னு சொல்லி நடக்கிறது வந்து தாழ்ச்சி நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் நம்ம சமூகத்துல. அதுதான் தாழ்ச்சி. ஆனா அது கடவுள் கண்ணிலையில அது தாழ்ச்சிகள். இப்ப கேக்குதுங்களா? தெளிவா இருக்கா? இன்னும் சத்தம் வேணுமா?
போதும், இப்ப பிரதர். இருக்குது, கரெக்டா சத்தம் இருக்கு இருக்குது. பிரதர். பிரைஸ் லார்ட். ஸோ அப்போ மத்தேயு 25வது அதிகாரத்துல 24ல இருந்து 27 வாசிக்கிறீங்களா? ஒரு தாளந்தை பெற்றுக் கொண்டவரும் அவரை அணுகி, ஐயா, நீர் கடின உள்ளத்தினர், நீர் விதைக்காத இடத்திலும் போய் அறுவடை செய்பவர், நீர் தூவாத இடத்திலும் விளைச்சலை சேகரிப்பவர் என்பதை அறிவேன். உமக்கு அஞ்சியதால் நான் போய் உம்முடைய தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன். இதோ பாரும், உம்முடையது என்றார். அதற்கு அவருடைய தலைவர், சோம்பேறியே, பொல்லாத பணியாளனே, நான் விதைக்காத இடத்திலும் போய் அறுவடை செய்பவன், நான் தூவாத இடத்திலும் போய் சேகரிப்பவன் என்பது உனக்கு தெரிந்திருந்தது அல்லவா? அப்படியானால் என் பணத்தை நீ வட்டி கடையில் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். நான் வரும்போது எனக்கு வரவேண்டியதை வட்டியோடு திரும்ப பெற்றிருப்பேன் என்று கூறினார். ஆமீன். அதை பயன்படுத்தாத இருக்கும்போது 27 வரைக்கும் வாசிச்சிட்டீங்களா? ஆமா. சரி, நல்லா கவனிச்சிங்கன்னா 27ல அதுக்கப்புறம் வந்து இது இந்த தாளந்தை எடுத்து 10 தாளந்து இருக்கிறவனுக்கு கொடு அப்புறம் சொல்லி அவர் நரகத்துக்கு செல்றதுக்கு அவர் அனுப்பப்படுகின்றார். அப்ப நம்ம எந்த விதத்துல சிந்திக்கணும்? நம்ம வந்து நல்லா படிக்கிற நபரா இருக்கலாம், நல்ல வீட்டுல வந்து நல்லா குக் பண்றவரா இருக்கலாம், வேலை செய்யறவங்களா நல்ல நம்ம செய்யற வேலை சொல்லி தரதா இருக்கலாம், டீச்சரா இருக்கலாம். அந்த அளவுக்குலாம் சொல்லி தர்றது கிடையாதுன்றது போய் அது கடவுளுக்கு பிடிக்காது, தாழ்ச்சிக்கு எதிரான, அது உண்மையான தாழ்ச்சி கிடையாது. ஆண்டவரின் கிருபையால நான் வந்து இதை செய்றேன். ஆண்டவருக்கு அந்த ஞானத்தினால ஆண்டவருக்கு அந்த மகிமையை நம்ம சேர்க்கும் போது அந்த ஆசீர்வாதத்துக்கு மேலான ஒரு ஆண்டவருக்கு அந்த மகிமை செலுத்தும் போது அது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அது வந்து அதுதான் உண்மையான தாழ்ச்சி. மாதாமாவுக்கு அந்த அழைத்துதல் வரும்போது அவங்க என்ன சொல்றாங்க? எனக்கு இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு அவங்க சொல்லல. நம்ம நினைச்சுப்போம் இயேசு ஆண்டவர் பிறக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது, ஐயோ எனக்கு அதுக்கெல்லாம் எனக்கு தகுதியே இல்லை அப்படின்னு நம்ம சொல்வதற்கு வாய்ப்பு அதிகம். ஆனா அதை பெற்றுக்கொள்கின்றார். ஆண்டவரின் திருவுளம் நிறைவேறட்டும். நம்ம எப்படின்னா ஆண்டவரின் திருவுளத்துக்கு நம்ம ஆசைப்பட மாட்டோம். ஒண்ணு திருவுளத்துக்கு மேலா நம்ம வந்து பத்தாவது ஆண்டவரை இன்னும் அதிகமா எனக்கு நீங்க செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆணவத்துல செயல்படுறோம். ஒண்ணு அந்த மாதிரி செயல்படுறோம். இல்லைன்னா ஆண்டவரின் திருவுளத்துக்கு ரொம்ப கம்மியா, ஐயோ எனக்கு அதெல்லாம் தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு ஆண்டவரின் திருவுளத்துக்கு மாறாக நம்ம செயல்பட்டு இருக்கிறோம். மாதாமா மாதிரி என்னைக்கு நம்ம லூக்கா நற்செய்தி 1:38 சொல்ற மாதிரி, அவன் வேலைக்காரன், நீங்க வந்து உங்க வார்த்தைப்படியே எனக்கு நடக்கட்டும், அதுக்கு அப்புறமும் அப்படியும் இல்லை இப்படியும் இல்லை, உங்க வார்த்தைப்படி எனக்கு நடக்கணும். அதுக்கு நான் கம்மியாவும் ஆசைப்பட மாட்டேன், அதுக்கு மேலாவும் நான் வந்து உங்க விருப்பமாக இருந்தா மட்டும் செஞ்சா போதும் ஆண்டவரே. லூக்கா நற்செய்தி 1:38 வாசிக்கிறீங்களா? பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். ஆமீன். ஆண்டவரின் சொல்படி நம்ம ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம விரும்பணும், நேசிக்கணும். ஆண்டவர் திருவுளத்தை நேசிக்கின்றவர்கள் தாழ்ச்சியில் இருப்பான். புனித அகஸ்டினார் சொல்வார், இந்த ஆணவம் தான் தூதர்களை, ஏஞ்சல்ஸ் வந்து சாத்தானா மாற்றினது அதுதான் ஆணவம் தான். அதே நேரத்துல தாழ்ச்சியை மனிதர்களாக தூதர்களாக மாற்றக்கூடியது இந்த தாழ்ச்சி அப்படின்றது. எப்படி மாதாமா வந்து அரசியா மாறினது இந்த தாழ்ச்சியினாலதான், அரசியாக மாறினது இதனால. தாழ்ச்சி வந்து இந்த டெம்பரன்ஸ் அப்படின்ற ஒரு கிருபைக்கு அடியில வருகின்ற ஒரு விஷயம். நமக்குள்ள வந்து மேலான ஆசைகள், நான் வந்து இப்படி ஆகணும் அப்படி ஆகணும், பெரிய பெரிய ஆசைகள் நம்ம வச்சிருக்கிறோம். ஆனா உண்மையான தாழ்ச்சி என்ன? எபேசியர் 4வது அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனத்தை எடுத்து பாருங்க. முழுமையான ஒரு தாழ்ச்சியும் ஒரு ஜென்டில்னஸ், கனிவுடன், பொறுமையோட மற்றவங்களோட அன்பில் நம்ம பொறுத்து கொள்வது தான் உண்மையான தாழ்ச்சி. அதுல வந்து சமாதானம் இருக்கும். எபேசியர் 4வது அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனம் வாசிக்கிறீங்களா? முழு தாழ்மையோடும் கனிவோடும் பொறுமையோடும் ஒருவரை ஒருவர் அன்புடன் தாங்கி அமைதியுடன் இணைந்து வாழ்ந்து தூய ஆவியருளும் ஒருமைப்பாட்டை காத்து கொள்ள முழு முயற்சி செய்யுங்கள்.
ஆமீன். ஆமீன். மாதாமாவை வந்து ஆ, 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 இது ஆம், அருள் நிறைந்தவளை அப்படின்னு சொல்லி அழைக்கும் போது எனக்கு அதுக்கெல்லாம் தகுதி இல்லை அப்படின்னு அவங்க சொல்லல. அவங்க அதை ஏற்றுக்கொள்கின்றாங்க. உண்மையான தாழ்ச்சி அப்படின்றது நீங்க நல்லா வந்து சொல்லித்தரீங்க அப்படின்னு சொன்னா அதை ஏற்றுக்கொண்டு கடவுளுக்கு மகிமையை சேர்க்கும். மாதமா வந்து கடைசியில் அது முடிக்கும் போது கடவுளுக்கு அந்த மகிமையை சேர்க்கின்றார். நம்மளை பத்தி உண்மையான தாழ்ச்சி அப்படின்றது நம்மளை பத்தி குறைவா சிந்திப்பது. எந்த அளவுக்கு நம்மளை பத்தி சிந்திக்கின்றோம், நம்ம மற்றவர்களை பணிவிடை இந்த கொடுத்த ஒரு கிருபைகளை மற்றவர்களோட பணிவிடை செய்வதற்காக, மற்ற நம்மளை பத்தி குறைவா சிந்திப்பது கிடையாது. நம்ம பத்தி அளவுல நம்மளை வந்து நம்மளே தாழ்த்திய நான் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சிந்திக்கிறது கிடையாது தாழ்ச்சி. முதல்ல நம்ம முக்கியமா புரிஞ்சுக்கணும். எல்லா கிருபையும் ஆண்டவர் கிட்ட இருந்து வருகின்றது அப்படின்ற ஒரு உணர்வுல இருந்து நம்ம சிந்திக்கணும். நம்ம கடவுள் முன்னிலையில மட்டும் கிடையாது. பல நேரத்துல கடவுள் முன்னாடி வந்து நம்ம ஆண்டவர் நீங்க தான் எல்லாம் தரீங்க அப்படின்னு சொல்லணும். மற்ற முன்னாடி நம்ம வந்து நான் இது செஞ்சேன், நான் இது சாதிச்சேன், எனக்கு இன்னொன்னு முடியும் அப்படின்னு சொல்லி நம்மளே ஏமாற்றிக் கொள்கின்ற விதத்திற்கு நம்ம வந்து பேசுவோம், செயல்படுவோம். உண்மையான ஒரு தாழ்ச்சி அப்படின்றது நம்ம வந்து என்ன சொன்னோம், உண்மையான தாழ்ச்சி அப்படின்றது ஆண்டவர் கிட்ட இருந்து எல்லாம் வருகின்றது. இதே நேரத்துல இந்த தாழ்ச்சியில வந்து படிகள் இருக்கின்றது. இந்த தாழ்ச்சியில இருக்கின்ற படிகள் இதான் முக்கியமா இப்ப நம்ம தியானிக்க போற விஷயம். தாழ்ச்சியில இருக்கின்ற படிகளை நம்ம தியானிக்க போறோம். சரிங்களா? 7 படிகள் புனித அக்வேனாஸ் அற்புதமாக அவரோட புத்தகத்துல எழுதியிருக்கிறாரு. 7 படிகள் இருக்கு அப்படின்னு. தாழ்ச்சியின் முதல் படி அப்படின்றது நம்ம முன்னாடி சொல்லியிருக்கிறேன். ஆனா எத்தனை வாட்டி சொன்னாலும் இது வந்து ஆணித்தரமான அடித்தளமான ரொம்ப முக்கியமான தேவையான ஒரு விஷயம் அப்படின்றது ஆண்டவரால தான் நமக்கு எல்லாம் கிடைத்திருக்கு. ஆண்டவர் நம்ம சக்தியும் சரி, நம்ம திறன்கள், நமக்கு இருக்கிற பொருளாதாரமா இருக்கட்டும், எல்லாம் வந்து ஆண்டவர் கிருபையால நம்ம பெற்றிருக்கின்றோம். நான் வந்து ஆணவத்தோட அடையாளம் என்ன? எனக்கு எல்லாம் இருக்கு, நான் வந்து ஆண்டவரோட தேவையில்லை அப்படின்றதுதான். நம்ம தாளந்தா இருக்கட்டும், நம்ம வெற்றியா நம்ம வாழ்க்கையில வந்திருக்கின்ற ஒரு வெற்றிகளா இருக்கட்டும், நம்ம பிள்ளைகளா இருக்கட்டும், எல்லாம் வந்து ஆண்டவர் தந்திருக்கின்ற தானங்கள். அதுக்காக நம்ம நன்றி தான் இருக்கணுமே ஒழிய நம்ம அதை நம்ம நமக்கு புகழ் சேர்கின்ற விதத்தில் நம்ம பேசக்கூடாது. அதே நேரத்தில் நமக்கு வந்து இதெல்லாம் வந்து நம்ம ஆளணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும் நம்ம உள்ளத்துல. ஆளுவதற்கு பதிலாக ஆண்டவர் மேல நம்பிக்கை, ஆண்டவரோட மகிமைக்காக பயன்படுத்தணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் இருக்கும். இரண்டாவது படி அப்படின்றது அப்படின்னு என்ன பாத்தீங்கன்னா, நான் வந்து கிரேட்னஸ் வல்லமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி மற்றவங்க நம்மளை வந்து ஒரு நல்ல விதமாக சிந்திக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பேரு புகழ்லாம் எல்லாரும் தெரியணும் நம்மளை பத்தி அப்படின்ற ஒரு ஆசை நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் வந்து வெவ்வேறு விதமாக இருக்கிற வாய்ப்பு இருக்கு. நம்ம நற்செயல்கள், நல்ல செயல்களை இப்போ இந்த பரிசெயர்களை பார்த்து ஆண்டவர் வந்து அப்பப்போ திட்டுவார். அப்பப்போ வந்து அவர் குறைகளை அவர் ஏன்னா அவங்க வெளிவேடக்காரர்களாக இருந்த ஆண்டவர் சுத்தமா பிடிக்காத ஒரு விஷயம் தான் வெளிவேடக்காரர். நம்ம செய்கின்ற நன்மையை யாருக்கும் தெரியாத விதத்திற்கு சில பேர்லாம் பாத்தீங்கன்னா, சில கோயில்லாம் பாத்தீங்கன்னா மேல வந்து ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும். ஆனா அவங்க பேர் இந்த குடும்பத்துல இருந்து நாங்க இதை செஞ்சோம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்துக்கும் வந்து ஒரு பேர் அவங்க போட்டிருப்பாங்க. அதெல்லாம் வந்து ஆண்டவருக்கு அருவருப்பான விஷயங்கள். இதெல்லாம் இங்கேயே நமக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதம் எல்லாம் போயிடுச்சு. விண்ணகத்துக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடையாதுங்க. மற்றவங்களுக்கு தெரியறதுக்காக நம்ம ஒரு விஷயமும் செய்யக்கூடாது. இதான் இரண்டாவது படி அப்படின்றது. அதே நேரத்துல நமக்கு யாராவது நமக்கு உரிய சில நேரத்துல உரிய ஒரு நம்ம வந்து பாராட்டு கூட கிடைக்கலனா கூட நம்ம வந்து மனம் தாழ்மை அடையக்கூடாது. ஆண்டவர் பாராட்டுவார் அப்படின்ற ஒரு எண்ணத்துல நம்ம வந்து ஆண்டவர் பார்த்திருக்கிறாரு, எனக்கு அது போதும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல வந்து இது வந்து பொருளாதாரம் இல்ல, ஆன்மீகமான விஷயமா இருக்கலாம். ஆண்டவரோட தானங்களை நம்ம பல பேர் விரும்புவது எதற்காக? ஆண்டவரை ஊழியம் செய்யணும்ன்றதுக்காக கிடையாது. ஆண்டவரோட நான் வந்து எனக்கு ஒரு வாட்டி ஒருத்தர் வரும்போது அவருக்காக ஜெபிக்கும் போது வர ஒரு விஷன் என்னன்னு பார்த்தீங்க, காட்சி, கடவுள் கொடுக்குற காட்சி
என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு சிவா 3வது கண் அவருக்கு வேணுமாமா. எல்லாரோட உள்ளத்தையும் பார்த்து தீர்ப்பளிப்பதற்காக ஆண்டவர் நிலையை எடுக்கணும் அப்படின்ற ஒரு யோசனை இருக்கு அவருக்குள்ள. அதெல்லாம் வந்து கடவுள்கிட்ட இருந்து வருகின்றது கிடையாது. நம்ம வந்து ஆதிக்கம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்றதை அவங்க கேட்கணும் அப்படின்றதுக்காக பல பேர் வந்து அந்த மாதிரி சிந்திக்கின்ற பல நபர்கள் இருக்கின்றார். ஒரு அதோட எடுத்துக்காட்டு ஒருத்தர் படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நிறைய பேர் வந்து எனக்கு நான் நல்லா படிக்கிறேன் அப்படின்ற பேர் வாங்குறதுக்கு பதிலாக அந்த படிப்பு எனக்கு அந்த படிப்பு பிடிக்கும், அதுக்காக நம்ம படிக்கும்போது ஆண்டவர் ஆசீர்வாதம் அதிகமா நம்ம பெறோம். 3வது நிலை ஆன்மீகத்துல இந்த தாழ்ச்சியில வளருவதற்கு 3வது நிலை என்ன அப்படின்னு சொன்னா, நம்மளை வந்து மற்றவர்களை விட மேலாக கருதாமல் அவங்களோட அதிகாரத்துக்கு கீழ்ப்படிவது, அவங்களோட வழி நடத்துதல கீழ்ப்படிவது. நம்ம சின்ன பிள்ளைங்ககிட்ட இருந்து சில விஷயங்கள் நம்ம கத்துக்கலாம். சின்ன குழந்தைங்க கிட்ட கூட வந்து சில விஷயங்கள் நம்ம கத்துக்கலாம். நம்ம தவறுகள்ல இருந்து நம்ம கத்துக்கணும். மற்றவங்கள அந்த அளவுக்கு ஞானம் இருக்காது. அவங்க சொல்ற விஷயங்கள் வந்து அந்த அளவுக்கு ஞானம் இல்லாம கூட இருக்கலாம். அந்த அளவுக்கு நம்ம அளவுக்கு ஒரு அனுபவம் இல்லாம கூட இருக்கலாம். ஆனாலும் ஆவியானவர் யார் வழியா, கல்லு வழியா கூட பேச முடியும். ஆவியானவரோட வழி நடத்துதலுக்கு எல்லா வழியிலையும் வந்து பேசுவதற்கு நம்ம பொறுமையாக, பல நேரத்துல நம்ம அந்த பொறுமையாக இல்லாம அது நான் ஏன் செஞ்சேன்னா அப்படின்னு சொல்லி காரணங்கள் நம்ம வந்து சொல்ல முயற்சி செய்வோம். அமைதியாக இருக்கணும். நம்ம அந்த குற்றத்தை நம்ம வாழ்க்கையில ஒரு சில குறைவுகளை சுட்டி காட்டும் போது ஒரு அமைதியாக இருக்க கிருபையினால அதான் உண்மையான தாழ்ச்சி அப்படின்றது. அவங்க வந்து நமக்கு தெரியாம அவங்க நம்மளை விட மேலாக வளர்ந்து இருக்கலாம், நமக்கு தெரியாது. உண்மையான அதிகாரத்தை நம்ம வந்து நம்ம வேலையில இருக்கும்போது கூட சில பேர் வந்து நீங்க இந்த மாதிரி செய்யறீங்கன்னு சொல்லி தவறை சுட்டி காட்டும் போது ஏற்றுக்கொள்ள முடியாது நம்மளால. அது வந்து தாழ்ச்சியின் அடையாளம் கிடையாது, தாழ்ச்சி ஆணவத்தின் அடையாளம். 4வது படி என்ன கேட்டீங்கன்னா வந்து இந்த ஒரு படியில வந்து நிறைய பேர் நம்ம கஷ்டப்படுறோம். நம்மளால வந்து இந்த படி வந்து நம்மளால இந்த ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில நடக்கும்போது நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியறது கிடையாது. இந்த மூணு கூட நம்ம வந்து ஓரளவுக்கு இது வந்து மனதளவுக்கு உள்ளத்துல வரலன்னா கூட மனதளவுல நம்ம புரிஞ்சுக்கிறோம் இது சரி கிடையாது அப்படின்னு சொல்லி. ஆனா 4வது விஷயம் அப்படின்றது இப்ப நான் சொல்ல போற விஷயம் நல்லா கவனிங்க. உண்மையான தாழ்ச்சி அப்படின்றது பிரச்சனைகள் வரும்போது, வேதனைகள் வரும்போது நம்ம எப்படி வந்து என்ன பேசுறோம், எப்படி செயல்படுகின்றோம், எந்த விதத்துல சிந்திக்கின்றோம் என்ற உண்மையான தாழ்ச்சி அதுல சோதிக்கப்படுகின்றது. உண்மையான தாழ்ச்சி அப்படின்றது அதுல வெளிப்படுத்தப்படும். அப்பப்போ வந்து ஆன்மீகத்துல வந்து வழி நடத்துதலுக்காக வரும்போது ஆண்டவர் கொடுக்கிற மிக முக்கியமான வசனம் அப்படின்னு சொன்னா சீராக்கின் புத்தகம் 2வது அதிகாரம் 1-6. சீராக்கின் புத்தகம் 2வது அதிகாரம் 1-6. பொன் புடம் போல் நம்ம ஒவ்வொருத்தரையும் வந்து ஆண்டவர் இந்த மானக்கேடின் இதெல்லாம் தீச்சுளையில தான் நம்ம வந்து மாற்றுவார். சிராக்கின் புத்தகம் 2வது அதிகாரத்துல 1-6 வரைக்கும் வாசிக்கிறீங்களா? குழந்தாய், ஆண்டவருக்கு நீ முன் வந்தால் சோதனைகளை எதிர்கொள்ள முன்னேற்பாடு செய்து கொள். உள்ளத்தில் உண்மை உள்ளவனாயிரு, உறுதியாக இரு. துன்ப வேளையில் பதற்றமுடன் செயலாற்றாதே. ஆண்டவரை சிக்கன பிடித்துக்கொள், அவரை விட்டு விலகிச் செல்லாதே. உன் வாழ்க்கையின் முடிவில் வளமையடைவாய். என்ன நேர்ந்தாலும் ஏற்றுக்கொள். இழிவு வரும்போது பொறுமையாயிரு. நெருப்பில் பொன் புடமிடப்படுகிறது. ஏற்புடைய மனிதர் மானக்கேடு என்னும் உலையில் சோதித்து பார்க்கப்படுகின்றனர். ஆண்டவரிடம் பற்றுறுதி கொள், அவர் உனக்கு துணை செய்வார். உன் வழிகளை சீர்படுத்து, அவரிடம் நம்பிக்கை கொள். ஆமீன். இந்த பொன்னை போல் ஆண்டவர் பார்க்கிறார். சில பிரச்சனைகள் ஆண்டவர் அனுமதிக்கிறார். அவமானத்தின் சூழ்நிலைகள் ஆண்டவர் அனுமதிப்பார் அதெல்லாம். அப்ப அந்த நேரத்துல நமக்கு சில வார்த்தைகளை பேசணும்னு தோணும். அதுக்கு நம்ம வந்து ரிவெஞ்ச் எடுக்கணும். அதுக்கு நம்ம வந்து சில பேர் வந்து சும்மா சில
வார்த்தைகள் ஜோக்ல சொன்ன விஷயத்த நம்ம திரும்பி அது வந்து அவமானமா பார்த்துட்டு அது திரும்பி ஜோக்குக்கே வந்து வந்து தாங்க முடியாத அளவுக்கு மக்கள் இருக்கிறாங்க. சின்ன விஷயத்த கூட வந்து ஏற்றுக்கொள்ற மனப்பான்மை இல்லை. அது வந்து என்ன அவமானப்படுத்திட்டாங்க, ஆ, பொறுமையாக ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அது திருப்பி நம்ம ஏதாவது சொல்லி ஆகணும். சொல்லனா நான் அன்னைக்கு தூக்கம் வராது. அவங்க இந்த மாதிரி சொல்லிட்டாங்க, என்ன தைரியம் தான் இந்த மாதிரி சொல்லுவாங்க. சில விதமான வேதனைகள் நம்ம வாழ்க்கையில அனுமதிக்கிட்டு இருக்க நம்ம ஏற்றுக்கொள்ள முடியறது கிடையாது. எப்பவுமே நீதிகரிக்கணும். நம்மளை நீதிகரிக்கல அப்படின்னு சொன்னா அன்னைக்கு தூக்கம் வராது. எப்படியாவது போன்லயாவது கூப்பிட்டு நம்ம நீதிகரிச்சிடும். எப்படி நீங்க அந்த மாதிரி சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ம், அவமானமான சில சூழ்நிலைகளை ஒரு வேலை போகும்போது வேலை வேலை வந்து எனக்கு போயிடுச்சு போகும்போது நம்ம சில பேர்லாம் என்ன செய்றாங்க, அதுக்காக ரிவெஞ்ச் எடுக்கிறாங்க. போய் அதுக்கு வந்து ம், ஏதாவது செஞ்சுருவாங்க. இதுல பல விதமான ஆண்டவரோட திட்டத்தை புரிஞ்சு கொண்டு அதை விட மேலான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருவாரு, எனக்கு கடவுள் நீதி செய்வாரு அப்படின்ற ஒரு எண்ணம் இல்லை. கடவுள் மேல நம்பிக்கைன்றதை விட அவங்க சுய ஆற்றல்ல ஆணவம் இருக்கும்போது நம்ம சுய ஆற்றல்ல தான் நம்பிக்கை. நம்ம கேஸை போடுவோம், இது பண்ணுவோம், அதை பண்ணுவோம்னு வந்து பல விதமான நம்பிக்கை வந்து கடவுளை விட நமக்கு மேலதான் வந்து அதிகமான நம்பிக்கை. இந்த ஒரு கட்டத்துல வந்து ம், ஆண்டவர் எனக்காக பேசுவார், எனக்காக ஆண்டவர் போரிடுவார், மோசேஸ் இருந்ததை போல் பல வாட்டி இந்த ஒரு எடுத்துக்காட்ட சொல்லியிருக்கிறேன். எப்படி தாவீது இருந்ததை போல் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பொறுமையாக இருக்கிற ஒரு மனப்பான்மை நமக்கு கிடையாது. அநீதியான விஷயங்கள் பல விஷயங்கள் நடக்கும். ஆனா ஆண்டவரோட வார்த்தைக்கு ஏற்றபடியாக அமைதியாக நம்மளால இருக்க முடியுதா? ஆண்டவர் கேட்கிற கேள்வி. ஆன்மீகம் வளர்ச்சியின் ஒரு மிக முக்கியமான படி. இந்த படியில பல பேர் வளராமல் ஆணவத்துல வந்து அவங்க ஆணவம் வெளியில வந்துடும். அதுல வந்து இன்னும் பழைய நிலைன்றது இல்லை, கடவுளுக்கு எதிராகவே செயல்படுற நிலைக்கு அவங்க செல்றாங்க. 5வது படி அப்படின்றது நம்ம அனைவரையும் எல்லாரை விட தாழ்ந்த ஒரு நிலையில இருக்கின்றோம். ஆண்டவரின் கிருபை இல்லைன்னா நான் ஒண்ணுமே கிடையாது அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வர முடியுமா? ஆழமாய் உள்ளத்துல ஆழத்துல நான் இது செஞ்சுட்டேன்றதுக்காக நான் சொல்லல. ஆண்டவர் இன்னைக்கு ஏதாவது தியானிக்க ஆண்டவர் நம்ம எல்லாரையும் அழைக்கின்றார். நம்ம எல்லாரும் வந்து சரி 4வது படி கூட ஒரு அளவுக்கு ஆண்டவரின் கிருபையில என்னால வர முடிஞ்சிருக்கு. ஆனா 5வது படி அப்படின்றதெல்லாம் ரொம்ப ஆழமான விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம், ஆன்மீக வளர்ச்சிக்கு ரொம்ப தேவையான ஒரு விஷயம். இதை வந்து நல்லா புரிஞ்சுக்க முயற்சி செய்யுங்க. நம்ம உண்மையான தாழ்ச்சி எல்லாரை விட நம்ம வந்து ஒண்ணுமே கிடையாது. புனித பிரான்சிஸ் அசிசியார் அவர் சொல்லுவாரு, எனக்கு கிடைத்த கிருபை இன்னொருத்தர் கிடைத்திருந்த அப்படின்னு சொன்னா அவங்க எப்பவோ புனிதரா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி. எனக்கு கிடைத்த கிருபை இன்னொருத்தர் கிடைச்சிருந்ததுன்னா, எனக்கு கிடைத்த ஆசீர்வாதங்கள் இன்னொரு கிடைச்சிருந்ததுன்னா அவங்க எப்பவோ புனிதரா இருப்பாங்க அப்படின்னு. நம்மளால வந்து அந்த மாதிரி சொல்ல முடியுமா? நம்மளால அந்த மாதிரி சிந்திக்க முடியுமா? நம்மளோட மேலானவர்கள் எல்லாருமே அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு முன்னாடி நான் தகுதியற்றவன், நான் பாவி அப்படின்ட்டு அது நம்மளே வெறுப்பதுன்றதுக்கு அடையாளம் கிடையாது. உண்மை அதுதான். எல்லா கிருபையும் ஆண்டவர்கிட்ட இருந்து வருகின்றது. நம்ம வந்து சில விஷயங்கள் நீ அந்த அளவுக்கு நல்லாலாம் பாடுறது கிடையாது அப்படின்னு சொன்னா நான் இன்னும் நல்லா பாடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்றேன். இன்னும் நல்லா செய்வேன், குக் பண்றதா இருக்கலாம், எந்த ஒரு வேலையா இருக்கலாம். நீ அந்த அளவுக்குலாம் நல்லா செய்யல அப்படின்னு சொன்னா நான் இன்னும் நல்லா செய்வேன் அப்படின்னு சொல்லி நம்ம காட்டுறதுக்கு உள்ள ஒரு ஆசை, நம்ம பலத்தை காட்டுவது, நம்ம திறனை காட்டுவதற்கு பலவிதமான ஆசைகள். நான் இன்னும் நல்லா செய்வேன் அப்படின்னு சொல்லி மற்றவர்களோட சக்தியை பார்த்து மற்றவர்களோட திறனை பார்த்து நம்ம வந்து அவங்க நல்லா செய்யறாங்க நம்ம வாயிலிருந்து வருவதற்கு பதிலாக அவங்க குற்றங்களை மட்டும்தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம் பல நேரத்துல. இது உண்மையான தாழ்ச்சி, ஆழமான ஒரு தாழ்ச்சிக்கு அடையாளம் கிடையாது. புனித தாமஸ் அக்வைனா சொல்றேன். மற்றவரோட வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படுவதற்கு பதிலாக நம்ம மகிழ்ச்சி பட முடியுமா? ஆண்டவர் கேட்கிற கேள்வி இதுதான். சில வேலைகள் நம்ம வந்து இதெல்லாம் வந்து நான் செய்ய வேண்டிய வேலைலாம் கிடையாது, ஆனா அந்த மாதிரி சிந்திக்கிறதுக்கு பதிலாக இது எனக்கு வந்து குற்றம் கண்டுபிடிப்பதற்கு பதிலாக இது எனக்கு ஆண்டவர் தந்திருக்கின்ற ஒரு ஆசீர்வாதம் அப்படின்னு சிந்திக்க முடியுமா? ஆண்டவர் கேட்கிற கேள்வி இதெல்லாம்.
தாழ்ச்சியை ஆறாவது படி அப்படின்றது தாழ்ச்சியை நேசிப்பதற்கு ஆண்டவர் அழைக்கின்றார். ஆறாவது படி அப்படின்றது தாழ்ச்சியை நேசிக்கும். அது அதுல ஒரு மகிழ்ச்சி, தாழ்ச்சியாக இருப்பதில் ஒரு மகிழ்ச்சியை அதுலதான் உண்மையான ஒரு சமாதானம் நம்ம பெறுவோம். அதனால யார் நம்மளை பத்தி தவறா சொன்னாலும் சரி, நல்லதா சொன்னாலும் சரி, நமக்கு மகிழ்ச்சியும் கிடையாது, அதுல துக்கமும் கிடையாது. எது சொன்னாலும் சரி, நம்ம ஒரு சம மனநிலையில் இருப்போம். எல்லா சூழ்நிலையிலையும் நம்ம மகிழ்ச்சியில் இருப்போம். கடவுள் என்னோடு இருக்கின்றார், யார் என்ன சொன்னா எனக்கு என்ன, ஆண்டவர் மகிமைக்காக நான் செயல்படுவேன். அது மட்டும்தான் நம்ம நோக்கமாக இருக்கும். 1 தெசலோனிக்கர் 5வது அதிகாரத்துல 11வது வசனத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க. நம்ம செய்கின்ற நன்மையை மற்றவர்கள் பார்த்தாங்களோ பார்க்கலையோ நம்ம அதை பொருள்படுத்த மாட்டோம். நம்ம மகிழ்ச்சி, மற்றவங்களுக்கு நல்லது செய்வதனால் நம்ம மகிழ்ச்சியை பார்ப்போம். எவ்வளவு சின்ன ஒரு செயலா இருந்தாலும் சரி. நம்மளை மதிக்கல அப்படின்னு சொன்னா அதுல நல்ல விஷயம், நம்மளை பத்தி ஏதாவது நல்ல சொல்லிட்டோம்னா அவங்க ஒரு இதா இருக்கும். ஸோ அதனால மற்றவர்கள் செய்யாத வேலைகள் எல்லாம் இன்னொரு ஆள் செஞ்சிருவாங்க, வேற ஆள் செஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விடுகிற வேலைகளை நம்ம எடுத்து செய்வோம். என் ஆஃபீஸ்லாம் பார்த்தீங்கன்னா சில பேர் இது கஷ்டமான வேலைன்னு சொல்லிட்டு இன்னொரு ஆளுக்கு தூக்கி போட்டுருவாங்க வேலையை. அதை எடுத்து நம்ம செய்யும்போது ஆண்டவரோட தாழ்ச்சியை நம்ம காட்டுகின்றோம். 1 தெசலோனிக்கர் 5:11 வாசிக்கிறீங்களா? ஆகவே நீங்கள் இப்பொழுது செய்து வருவது போல ஒருவருக்கொருவர் ஊக்கமூட்டுங்கள், ஒருவரை ஒருவர் வளர்ச்சி அடைய செய்யுங்கள். ஆமேன். ஆமேன். கடைசி படி தாழ்ச்சியல் அப்படின்றது ஆண்டவரோட ஒரு முழுமையான ஒரு நிறைவு, பெர்ஃபெக்ட் யூனியன் வித் காட். தாழ்ச்சி வழியாக ஆண்டவரோட முழுமையான ஒரு ஆழமான உறவுக்கு நம்ம வர முடியும். தாழ்ச்சியில் நம்மளால தூய்மையும் தாழ்ச்சியும் நம்ம நம்மளால வர முடியும். இயேசு ஆண்டவர் முழுமையாக ஒரு திருவுளத்துக்கு அவரே முழுமையாக அளித்தார். தன்னலம் நாடாமல் அவர் முழுமையாக அர்ப்பணித்தார். ஆண்டவர் ஒரு விதமான ஆணவத்திலையும் அவர் செயல்படல. ஏன்னா அவரை பத்தி அது சிந்திக்கல, மற்றவர்களை பத்தி தான் சிந்தித்தார். ஆண்டவரின் மேல அன்பிலையும் மற்றவர் மேல அன்பிலையும் அவர் செயல்பட்டார். சில நேரத்துல ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, தாழ்வு சிந்தனைகள், தாழ்வு மனப்பான்மையெல்லாம் இந்த போலியான ஒரு தாழ்ச்சி எல்லாம் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும். ஆனா இன்னைக்கு தியானித்த விஷயங்களை வைத்து உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும் எது உண்மையான ஒரு தாழ்ச்சி அப்படின்றது. அது உண்மையில் இறைத்திருக்கின்ற விஷயம். அது ஆண்டவரின் திருவுளத்தை நாடுகின்றது, ஆண்டவர் வார்த்தைக்கு ஏற்றபடியாக செயல்படுகின்றதுதான் உண்மையான தாழ்ச்சி. ஒரு கடைசியா ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ ஒரு தாராள மனது இருக்கும். உண்மையான தாழ்ச்சி இருக்கின்ற நபர்கள் தாராள மனது இருக்கும். மாதாமா எப்படி செயல்பட்டாங்க, அவங்களுக்கு குழந்தை வாங்கி ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு, எலிசபெத்துக்கும் கொடுத்திருக்காங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவங்கள பத்தி குறைவாக சிந்திப்பது, எலிசபெத் அம்மாளை பத்தி அவங்க தேவைகளை அதிகமா சிந்திச்சு அவங்களை பார்க்கறதுக்கு அவங்க போறாங்க. இது பக்கத்து வீடு கிடையாது. நம்ம வாசிக்கும் போது பக்கத்து வீட்டுல இருந்தாங்க அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும். ஆனா பக்கத்து வீடு கிடையாது. ஒரு மலை மேல ஏறி போனோம், ரொம்ப கஷ்டம் ஏறி போறது, இறங்கி வர்றது அதை விட பெரிய கஷ்டம். அப்போ அவங்களை தேடி போறாங்க, அவங்கள உதவி செய்யணும், அவங்க நல்ல வயசானவங்க, அவங்களை உதவி செய்யணும், மற்றவங்களோட நலனை சிந்திப்பதுதான் உண்மையான தாழ்ச்சி, ஆழமான தாழ்ச்சி அப்படின்றது. இன்னைக்கு ஆண்டவர் தருகின்ற ஆசீர்வாதம் மார்க் நற்செய்தி 10:45 வசனம். அவரு பணிவிடை செய்ய வரவில்லை, அவர் பணிவிடை செய்வதற்காக மற்றவர்கள் அவரை பணிவிடை செய்வதற்காக அவர் வரல, பணிவிடை செய்வதற்காக வந்திருக்கிறார். மார்க் நற்செய்தி 10:45 வாசிக்கிறீங்களா? ஏனெனில் மானிட மகன் தொண்டு ஏற்பதற்கு அல்ல, மாறாக தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார் என்று கூறினார். ஆமீன். ஆமீன். தொண்டு ஏற்பதற்காக அல்ல, தொண்டு ஆற்றுவதற்காகவே.
இந்த ஒரு கிருபையை நாடி நம்ம ஜெபிப்போம். இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஆண்டவரே, உங்க ரத்தத்தால் எங்களை கழுவ மாட்டோம். ஒவ்வொருத்தரையும் பலவிதமான ஆணவத்திற்கு நாங்கள் வந்து அடிமையா இருந்திருக்கின்றோம். வாழ்க்கையில பல சூழ்நிலையில் உங்க வார்த்தைக்கு மாறாக, உங்க திருமணத்துக்கு மாறாக நாங்கள் சிந்தித்திருக்கோம், செயல்பட்டிருக்கின்றோம். எங்களை மன்னியும் ஆண்டவரே. உங்க ரத்தத்தால் எங்களை கழுவும், தூய்மையாக்கும், விடுதலை தாரும். எல்லா சூழ்நிலையிலும் உங்க மகிமைக்காக செயல்படுகின்ற மற்றவர்களோட கிருபைக்காக, மற்றவர்களோட வளர்ச்சிக்காக செயல்படுகின்ற, மற்றவர்களை நல்ல விதமாக சிந்திக்கின்ற ஒரு மனப்பான்மை, மற்றவர்களோட நன்மைகளை வந்து ஒரு மகிழ்ச்சி இருக்கின்ற பிள்ளைகளாக எங்களை மாற்ற ஆண்டவரே. எல்லாம் கட்டுகளும் முடைக்கப்படும். Bind and cast every unclean spirit from the mighty name of Jesus we pray. Amen. God bless you. Have a nice day. பிரதர் சொல்லுங்க பிரதர் இந்த ஃபர்ஸ்ட் படி மட்டும் மறுபடியும் ஒரு டைம் சொல்றீங்களா பிரதர்? ஃபர்ஸ்ட் படி அப்படின்றது நம்ம வந்து ஏற்றுக்கொள்ள சொல்றோம். ஒன்னாவது வந்து நம்ம வந்து முழுமையாக கடவுள் கிருபையால தான் எல்லாம் பெற்றிருக்கின்றோம். டிபெண்டன்ஸ் ஆன் காட். நம்ம எல்லாம் பெற்றது எல்லாமே வந்து நம்ம கிருபையால இல்ல, எல்லா ஆண்டவரும் கிருபையால எல்லாமே பெற்றிருக்கின்றோம். நம்ம வந்து எந்த சூழ்நிலையிலையும் நான் இது செஞ்சேன், நான் அது அப்படி செஞ்சேன், எல்லாம் வந்து கண்ட்ரோல் செய்யற ஒரு விஷயம் அப்படின்றது. ஆதிக்கம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லி நம்ம பொருளாதாரமாக இருக்கலாம், நம்ம வந்து பெற்றிருக்கிறது எதுக்காக? ஆண்டவரின் மகிமைக்காக, அதை பயன்படுத்துவதற்காக, மற்றவர்களோட நன்மைக்காக பயன்படுத்துவதற்காக அதை நம்ம சிந்திக்கணும். சரிங்களா? அதனால நாளைக்கு யாரையாவது வந்து யாராவது 2 பேராவது ஊக்கம் செலுத்துவதற்காக அந்த ஒரு முயற்சி செய்யுங்க, சிந்திங்க. யாரை வந்து சரி கொஞ்சம் தாழ்நிலையில இருக்கின்றவர் இது ஒரு வேலையாக எடுத்துக்கோங்க. நல்ல ஒரு அற்புதமான தாழ்ச்சியில வளர்வதற்கு உங்களுக்கு உதவியாக இருக்கும். சுயநலமான சிந்தனையை விட்டு தாழ்ச்சியில வளர்வதற்கு நல்ல ஒரு விஷயமா இருக்கும். God bless you. Have a nice day.